Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Welcome everyone. Exercise 2.3 first questionல first பார்க்கலாம். x mod law of 8 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் வந்து 71 congruence x mod 8 எழுதியாச்சு. இந்த கான்கிரியன்ஸ் வந்து என்ன ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ஈக்குவல்ட்டுக்கு மேலே ஒன்று சைன் போட்டிருக்காங்களா இதுவும் மைனஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸை நம்ம இந்த சைடில் மைனஸில் எழுதும் போது இந்த ஒரு கான்கிரியன்ஸ் சிம்பிளில் இருந்து இந்த மைனஸ் போயிட்டு இது ஈக்குவல் டு ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 71 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ 71 மைனஸ் எக்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல் டு கான்கிரியன்ஸ் போயிடுச்சு. கான்கிரியன்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். இங்கே வந்து மோட் 8. மோட் 8னா என்ன அர்த்தம்னா இந்த 8 இந்த இருக்கக்கூடிய நம்பரை டிவிசிபிள் ஆகும். அதுதான் மோட் 8. பாருங்கள் 12 இங்கே 15 - 3 வந்து 12 கிடச்சி. ஸோ 12 இஸ் டிவிசிபிள் பை 12. அந்த கான்செப்ட் மோட்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரை டிவிசிபிள் பண்ணணும் எக்ஸாக்டாக, அதுதான். ஸோ 71 இருந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ். அப்போனா என்னென்னா நம்பர் நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ 8ல் இந்த 71 இருந்து நம்பர் ஏதோ ஒன்று ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை 8ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 8s are 64 வருதுங்களா? அப்போ 64 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 8 8s are 64, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே 64 வரணும். அதாவது 71 மைனஸ் எக்ஸுன்றது எனக்கு 64 வரணும். அப்போனா எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். எக்ஸ் அந்த சைடு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த 71 மைனஸ் 64ன்னு போடலாம். இந்த 64 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 64ஆக மாறுது. இப்போ இந்த எக்ஸை நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ எக்ஸோட வேல்யூவை 71ல் 64 போச்சுன்னா எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 71 இருந்து 64 போகும்போது நமக்கு ரிமைனிங் எவ்வளோ கிடைக்குன்னா 7. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 7. எக்ஸுக்கு 7ன்ற வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு இங்கே 7 போட்டு பாருங்கள். 71 இருந்து 7 போச்சுன்னா நமக்கு 64 கிடைக்கும். 71 மைனஸ் 7 ஃபஸ்ட்டு 1 போயிடும். அதுக்கப்புறமா 70 இருக்கும். 70ல் 6 போச்சுன்னா 64. அப்போ இந்த 64 இது மோட் 8ன்னு அர்த்தம். திஸ் 64 இந்த 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது தான். இப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதும்போது மோடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மோடை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா இதை 8 இன்ட்டு என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 64ன்றது மல்டிபிள் ஆஃப் 8. மல்டிபிள் 8 டேபிள்ஸில் வர்றது. அதனால என்னன்றது சம் இன்டீஜர்ஸ். சில இன்டீஜர்ஸ் இப்போ மேட்ச் ஆகும். சில இன்டீஜர்ஸ்னால் நம்ம என்ன இன்டீஜர் போட்டோம்? இங்கே 8 8s ஆர் போட்டால் இங்கே 64 கிடைக்கும்ன்றது. அப்போது இந்த இடத்துல நமக்கு 8 8ம் மல்டிப்ளை பண்ணால் தான் 64 கிடைக்கும். 8 7s ஆர் போட்டோம்னா இங்கே வேறு மாதிரி வரும். ஆனால் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஒன்று ஒன்றா தான் நம்ம கம்மி பண்ணிட்டு போகணும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கம்மி பண்ணிட்டு போகும்போது 71 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 71லேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் தான் 7. ஸோ 7ஐ நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 8ன்ற எண் கிடைக்குது. ஓகேங்களா? ஹியர் எக்ஸ் வந்து நமக்கு 7. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? That's it. And to 64 which is இது என்ன ஆகும்? divisible by 8 அப்படின்னு நீங்கள் எழுதணும். divisible by 8. ஏன்னா அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க? மோட் ஆஃப் 8 தான் 8 என்னன்னு எடுத்துருக்கோம். அப்போ 8 என்னன்றது இந்த மோட்னா என்னன்னு சொன்ன டிவைட். இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர் இந்த 8ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்போ இது ரெண்டும் மல்டிபிள் இருக்குது. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 71 மைனஸ் 7ன்றது நம்ம 64. இந்த 64 8ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 2.3ல் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் 78 ப்ளஸ் எக்ஸ் கான்கிரியன்ஸ் ஆஃப் 3 மோட் ஆஃப் 8ன்னு சொல்கிறாங்க. இந்த கான்கிரியன்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவல் டு எடுத்துகிட்டு வரணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சைன் வந்து இந்த சைடு அப்படியே வந்து இது மைனஸ்ன்னு அர்த்தம். ஸோ சொல்யூஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 78 ப்ளஸ் எக்ஸ் கான்கிரியன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த 3 வந்து இங்கே மைனஸில் வரும். இஸ் ஈக்குவல் டு மோட் 8ன்னு எழுதலாம். மோட் 5 சாரி. ஸோ மோட் 5. இப்போ இந்த 78லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோனா 75. ஸோ 78 மைனஸ் 3 இஸ் 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோட் 5. மோட் 5னா என்னென்னா இது இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர் இந்த 5ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இந்த மோடை நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்னென்னா இது 5n மாறிடும். ஓகேங்களா? ஃபார் எனி இன்டீஜர் எண்ணுக்கு எந்த ஒரு இன்டீஜர்னாலும் நம்ம ஏதாவது சம் இன்டீஜர்ஸ் சில இன்டீஜர்ஸ்க்கு
இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5, இங்கே 75 இருக்குது. 5 வந்து இந்த நம்பரை இந்த 5 வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 5 டேபிள்ஸில் என்னென்ன வரும்னா 5ஆல் தான் முடியும், 10ஆல் தான் முடியும். 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 5s and 0s தான் வரும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்றாங்க. ஒன்று வேணால் நம்ம ஆட் பண்ணிட்டு போனோம்னா நாங்கள் 775க்கு எக்ஸ் வந்து நம்ம ஒரு 1ன்னு கொடுக்குறோம்னா 76 ஆகும், 2 கொடுக்கும்போது 77. ஸோ நம்ம 5 இங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது 80 ஆகிடுங்களா. அப்போ இந்த 80 வந்து இந்த 5ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 85 5 டிவைட் பண்ணி பாருங்கள், 1 5 is 5, ரிமைனிங் 3 கிடைக்கும், 6 5s are 30. ஸோ 16 5s are. அப்போ வந்து என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல நம்ம 5 தான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. நம்ம இந்த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூனா ஒரு நம்பரை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். அந்த எகெயின் வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா இங்கே என்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 5ஆல் இருக்குது. ஸோ 5உடைய மல்டிப்ளைஸில் வந்து வரக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா 0ஸும் 5ஸும் தான் வரும். ஸோ அதனால் இங்கே 0 வர மாதிரி இல்லை 5 வர மாதிரி லீஸ்ட் நம்பரை நம்ம செக் பண்ணும்போது 5 நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே 75 + 5 போட்டோம்னா 80 கிடைக்குது. அப்போ 75 + 5 அப்படின்றது தான் இந்த ஃபைனல் ஆன்சர். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர் இந்த இடத்துல என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த 75 + 5 இஸ் ஈக்குவல் டு 80. இந்த 80 இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு எழுதணும். ஏன்னா அதுதான் கான்கிரியன்ஸ் மாடுலோ. இந்த கான்கிரியன்ஸ் மாடுலோனா இந்த 5n அப்படின்றது என்னென்னா இந்த என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது இங்கே மல்டிபிள் இருக்குது, பட் இந்த 5 அந்த சைடுக்கு போகும்போது அது டிவைட் ஆகிடும். அதுதான் மோட் ஆஃப் 5ன்றாங்க. மோட் ஆஃப் 5னா தட் இஸ் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் தட் மோட் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 80 இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லி எழுதலாம். அண்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 89 கான்கிரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் + 3 மோட் ஆஃப் 4. ஸோ மோட் ஆஃப் 4 அப்படின்னா என்னென்னா 4உடைய மல்டிபிளில் வர நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் இந்த நம்பரை வந்து கான்கிரியன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் பண்ணும்போது டிவைட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்னா இந்த கான்கிரியன்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது இந்த 89 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. எக்ஸ் + 3ன்றது மைனஸ் ஆஃப் எக்ஸ் + 3 வரும். அப்போ கான்கிரியன்ஸை ரிமூவ் பண்ணுறோம், ஈக்குவல் டுவாக மாறும். ஸோ மோட் 4ன்னு எழுதுகிறோம். அகைன் இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 89 - x - 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இஸ் ஈக்குவல் டு இந்த மோட் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 89ல் 3ஐ மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 89 - 3 இஸ் 86 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோட் 4னா 4n. n இஸ் சம் இன்டீஜர்ஸ், ஏதோ ஒரு சம் இன்டீஜர்ஸாக இருக்கலாம், எந்த இன்டீஜர்ஸோ அந்த சில இன்டீஜர்ஸ்க்கு மட்டும் இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகும். இப்போது 86லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா இதுக்கு கம்மியாக தான் போகும். 1 மைனஸ் பண்ணி பாருங்கள் 85 ஆகும். இங்கே நமக்கு என்ன இருக்குது 4ஆல் டிவைட் ஆகணும். 5ல் முடிகிற நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ டிவைட் ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் 2 கொடுங்க. 2 கொடுக்கும்போது என்னென்னா 86லேருந்து எக்ஸ் வந்து 2 கொடுக்கும்போது 86 - 2 நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு 84 ஆகிடும். இந்த 84 என்னன்னா இப்போ 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 1 4s are 2 4s are 8, 1 4s are 4. கிளியராக டிவைட் ஆகிடுச்சு. அப்போனா என்னென்னா 86 - 2 நம்ம கொடுக்குறோம். அவங்க லீஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, ஒன்று வேணால் அப்ளை பண்ணி லீஸ்ட் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஹியர் இந்த இடத்துல எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் 86 - 2ன்றது என்னென்னா இந்த 84. இந்த 84 இஸ் டிவிசிபிள் பை 4. 4ஆல் தானே டிவிசிபிள் ஆகணும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் கான்கிரியன்ஸ் மாடுலோ ஆஃப் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபோர்த் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 96 கான்கிரியன்ஸ் ஆஃப் x/7 கான்கிரியன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணணும்னா என்னென்னா இந்த கான்கிரியன்ஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த x/7 96 - x/7 எழுதணும். ஸோ 96 - x/7 இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்மை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூக்கு என்ன கொடுத்தா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும் அப்படின்றது தான் இது. இப்போ கான்கிரியன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது ஈக்குவல் டு மோட் 5ஆக மாறுது. அகெயின் இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் வேணும். அப்போ நம்ம 97 6ஐயும் நம்ம மல்டிப்ளை 7ஐயும் மல்டிப்ளை 96ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது
நமக்கு 672 கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஹோல் திங் டிவைடட் பை 7 தட் இஸ் ஈக்குவல் டு மோட் 5 கிடைக்குது. அகைன் இப்போ இந்த மோடை நம்ம ரிமூவ் பண்ணலாம். 672 மைனஸ் எக்ஸ் மோடை ரிமூவ் பண்ணணும்னா என்னென்னா 5 போட்டு எண்ணுக்கு ஏதோ ஒரு இன்டிஜர் சம் இன்டிஜர்ஸ். இப்போ இந்த 7ஐ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 672 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடில் இருக்கக்கூடிய இந்த 7 அங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 7 இந்த 5n 7 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 5 7s are 35n நமக்கு கிடைக்கும். ஸோ 672 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35n. ஓகே, இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். 35ஆல் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அந்த நம்பர் இந்த நம்பரை ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இந்த 35ஆல் டிவைட் ஆகணும். அதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போது இதுவும் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து மைனஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த 35ம் இந்த 672ம் ஈக்குவலன்ஸாக வரணும். 672னா 672 கொஞ்சம் நம்பர் வந்து கம்மியாகும், ஏன்னா மைனஸில் இருக்குது. 35 10 டைம்ஸ் நம்ம போட்டோம்னா 350 கிடைக்கும். 20 டைம்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 350 20 டைம்ஸ் போது 700 ஆகிடுது. அப்போ 35 இன்ட்டு 19 ஒன்று கம்மி பண்ணுங்கள் 20லேருந்து 35 இன்ட்டு 19 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 9 5s are 45, ரிமைனிங் 4, 9 3s are 27, 27 plus 4 is 31. இங்கே வந்து 1 into 5 5, 1 into 3 3. அப்போ என்னென்னா 5 6 6 665 கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது 672 இருக்குது. 20 டைம்ஸ் நமக்கு போடும்போது 700 672 தாண்டி போயிடுச்சு. 665 நம்மளுக்கு 19 டைம்ஸ்லேயே கிடச்சிருக்கு. அப்போனா 665 இருந்தால் இந்த 35 டிவைட் ஆகுது. அதுதான் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே நமக்கு 665 வரணும் அப்படின்னா, அதாவது 672லேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அதுதான் அந்த எக்ஸு. அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 665 வந்து கிடைக்கணும். ஸோ நம்ம இங்கே 7ஐ டிவைட் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 672 இருந்து 7ஐ நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது 12 minus 7 is 5 6 6 665 வந்துடுச்சிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 7ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 665 கிடைக்குது. இந்த 665 is divisible by 35. ஹியர் இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ வந்து 7. அப்போது 672 minus 7 நம்ம பார்க்கும்போது 665 is divisible by 35. இந்த 35 உடைய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5x module congruence 4 mode of 6. ஓகே, ஃபர்ஸ்ட் 5x இந்த கான்கிரியன்ஸை ரிமூவ் பண்ணனா இந்த 4 இங்கே மைனஸில் இருக்கும். உங்களுக்கு அப்படி ஞாபகமே இல்லைனா மேலே வந்து இது மைனஸ் சிம்பிளாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. இந்த 5xம் -4 இருக்குது, ஏன்னா நம்ம ஈக்குவல் டு மட்டும் போடணும். இந்த மைனஸ் இங்கே போட்டுட்டு அப்படியே ஈக்குவல் டு போடுங்க. இஸ் ஈக்குவல் டு மோட் 6. இதுக்கு தான் ஃபஸ்ட்டே கான்செப்டை புரிஞ்சிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும். அதாவது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸை ஒரே ஃபார்மேட்டில் கன்சிடர் பண்ணி ரொட்டீனாக இது வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த கிளாக்கோடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அந்த கிளாக்கோடைய எக்ஸாம்பிள் என்னென்னா 12க்கு அப்புறம் மறுபடியும் 1ஆக கன்சிடர் பண்ணுறாங்க 13. அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அதனால தான் நம்ம எண்ணுக்கு வேல்யூஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 5x - 4 மோட் 6ன்னு எழுதிட்டோம். மோடை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போனா 5x - 4 is equal to 6n. அதாவது 6nன்றது எண்ணுக்கு வந்து சம் இன்டீஜர்ஸ். இப்போ 5 இன்ட்டு ஒரு நம்பரை போட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பர்லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு 1 போட்டு பாருங்கள். 5 இன்ட்டு 1னா 5 கிடைக்கும். 5 - 4னா 1 தான் கிடைக்குது. ஆனால் நமக்கு என்ன 6க்கு அட்லீஸ்ட் 6 வரைக்கும் போது நமக்கு கிடைக்கணும். சரி, 2 போடலாம். அப்படி 2 நம்ம போடும்போது 5 இன்ட்டு 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 10 - 4 எவ்வளோ 6. ஸோ ஓகே, 6ஓட டிவிசிபிள் ஆகிடுச்சு. அப்போ 6 டிவைடட் பை 6 நம்ம பார்க்கும்போது நமக்கு 1 கிடைக்குது. ஸோ எக்ஸுக்கு நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 இன்ட்டு 2 is 10. 10 - 4 6ன்னு ஆகுது. அப்போ 6n கிடைக்கும். அதாவது இந்த 6 வந்து இங்கே டிவிசிபிள் ஆகுது. ஸோ இப்போ ஃபைனலாக என்னென்னா இந்த இடத்துல ஹியர் எக்ஸ்க்கு இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸுக்கு நம்ம 2 கொடுத்தோம்னா
இந்த 5 into 2 minus 4ன்றது என்ன 10 minus 4 is equal to 6ன்னு கிடைக்கும். இந்த 6 is divisible by 6. இந்த 6ஆல் டிவைட் ஆகணும்ல, அதுதான் கண்டிஷன். That's it. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.